ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி தரிசன நிலவரம், குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி மற்றும் பௌர்ணமி கருட சேவை பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று இரவு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும், நாளை புதன்கிழமைக்குரிய அதிகாலை 3 மணி மற்றும் 4 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்று மதியம் 1:30 மணி நிலவரப்படி கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 200 டோக்கன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இந்த டோக்கன்ஸும் ரொம்ப வேகமாகவே காலியாகிடும். அதற்கப்புறம் இன்று இரவு 9 மணிக்கு SSD கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு நாளை புதன்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இன்று மதியம் 1:30 மணி நிலவரப்படி இன்று இரவு 8 மணி மற்றும் 9 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடியவங்க திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. இந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் உங்களுடைய டோக்கன்ஸை ஸ்கேன் பண்ணிக்கணும். இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4:30 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் SSD ஸ்லாட் டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான SSD டோக்கன்ஸ் மூலமாக SSD தரிசனத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 69,746. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 23,649. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.27 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் 13 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. மார்ச் மாதத்திற்குரிய பௌர்ணமி கருட சேவை வரக்கூடிய 14ஆம் தேதி திருமலையில் நடக்க இருக்குது. இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் திருமலை கோவிலினுடைய மாட வீதிகளில் பௌர்ணமி கருட சேவை நடக்கும். மார்ச் 14ஆம் தேதி மாசி மாத பௌர்ணமியையொட்டி குமாரதாரா பசுபதாரா தீர்த்த முக்கோட்டி திருமலையில் நடக்க இருக்குது. பாப்ப விநாசம் டேம் தாண்டி குமாரதாரா தீர்த்தத்திற்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு மார்ச் 14ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பக்தர்களை TTD அலோவ் பண்ணுறாங்க. மதியம் 12 மணியோட என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மதியம் 12 மணிக்கு எக்ஸாக்டாக பாப்ப விநாசம் டேமினுடைய கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாரையுமே அதற்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடியவங்க நடந்து போயிட்டு வெளியே வர்றதுக்காக மட்டும்தான் பாப்ப விநாசம் டேம் கேட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி ட்ரெக்கிங்குக்கு 10 வயதிற்கு குறைவான குழந்தைகளையும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் ஆஸ்மா, ஹார்ட் பேஷண்ட்ஸ், உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒபீஸ் பர்சனையும் இந்த ட்ரெக்கிங்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு பாப்ப விநாசம் டேம் வரைக்கும் TTD பஸ் இயக்குவாங்க. திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் பாப்ப விநாசம் டேம் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். பஸ் டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒருத்தருக்கு 75 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அன்றைய நாள் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், கேப்ஸ், ஜீப்ஸ் எதுவுமே பாப்ப விநாசம் டேமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. குமாரதாரா தீர்த்த முக்கோட்டிக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே பஸ் மூலமாகத்தான் பாப்ப விநாசம் டேம் வரைக்கும் போக முடியும். பஸ்ஸில் போகக்கூடிய சமயத்தில் கோகர்பம் டேம் முன்னாடி ஒரு முறை பஸ்ஸை நிறுத்தி 10 வயதிற்கு குறைவான குழந்தைகளும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் பஸ்ஸில் இருக்காங்களா என்பதை செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள கோகர்பம் டேம் பக்கத்துலேயே இறக்கி விட்டுடுவாங்க. கண்டிப்பாக ட்ரெக்கிங்குக்கு 10 வயதிற்கு குறைவான குழந்தைகளையும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பாப்ப விநாசம் டேமுடைய ஆரம்ப பகுதியில் தான் பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதற்கப்புறம் பாப்ப விநாசம் டேம் உள்ளே நம்ம போயிட்டோம்னா பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பாப்ப விநாசம் டேமினுடைய என்ட்ரி பாயிண்ட்லையும் பசுபதாரா டேமினுடைய என்ட்ரி பாயிண்ட்லையும் மெடிக்கல் டீம்ஸும் எமர்ஜென்சிஸ் டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். மெடிக்கல் டீம்ஸ் கிட்ட
ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக எலக்ட்ரால் பவுடர், ஜென்ரல் மெடிசின்ஸ், பேராசிட்டமால் அல்லது பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இலவசமாகவே வாங்கிக்கலாம். ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்மா, பொங்கல், பால், லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு புளியோதரை அல்லது சாம்பார் சாதம் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடுவாங்க. ட்ரெக்கிங்குக்கு தேவைப்படக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸும் அங்கேயே கொடுத்துருவாங்க. மோரும் நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் வாங்கிட்டு போகலாம். இந்த ஃபுட் எல்லாமே பாபவிநாசம் டேமினுடைய என்ட்ரி பாயிண்ட்லேயோ அல்லது பசுபதாரா டேமினுடைய என்ட்ரி பாயிண்ட்லேயோ நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதிகாலை 5 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ண உடனே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கூட்டமும் குறைவாக இருக்கும். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வெளியவும் வந்துடலாம். நேரம் அதிகமாக கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் மலை இறங்கக்கூடிய இடத்துல அல்லது ஏறக்கூடிய இடத்துல பேட்சாக தான் அங்கே ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும். வெயிட் பண்ண வெயிலினுடைய தாக்கமுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வெயில நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே நமக்கு களைப்பு அதிகமாக தெரியும். அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நடந்து போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் உங்களுக்கு சுமூகமாக அமையும். மலை ஏறக்கூடிய இடங்களில், இறங்கக்கூடிய இடங்களில், சரிவான இடங்கள்ல எல்லாம் பேலன்ஸுக்காக சைட்ஸில் பெரிய கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி நம்ம மெதுவாக நடந்து போயிட்டு வந்துடலாம். இந்த ட்ரெக்கிங் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் ஆரம்பமாகக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பிளெயின் ஃபீல்டில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் இறக்கமான பகுதியில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கடுத்து தான் மலையினுடைய இறக்கத்தில், அதாவது பாறைகள்லேயே நம்ம நல்ல காலை பேலன்ஸ் பண்ணி வச்சு அங்கே சைடில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை பிடிச்சு மெதுவாக ஜாக்கிரதையாக இறங்குற மாதிரி இருக்கும். அதே போல் சில இடங்களில் படிக்கட்டுகள் கூட அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த இடங்களையும் நம்ம பொறுமையாக ஜாக்கிரதையாக இறங்கி போயிட்டு வந்துடலாம். இதை எல்லாமே கடந்து போன பின்னாடி 2 பெரிய மலைகளுக்கு நடுவே ஒரு சின்ன அருவி இருக்கும். அதுதான் குமாரதாரா தீர்த்தம். அங்கே நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்லையும் பிடிச்சிட்டு வரலாம். அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இந்த தீர்த்தத்தில் குளிச்சா நம்முடைய பாவங்கள் அழிந்து முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பத்ம புராணத்திலையும் வாமன புராணத்திலையும் தமிழ் கடவுள் முருகன் தாராகசுரனை அழித்த அந்த பாவத்தை கழிப்பதற்காக சிவபெருமானினுடைய அறிவுரையின்படி இங்க தவம் மேற்கொண்டதால இந்த தீர்த்தத்திற்கு குமாரதாரா தீர்த்தம் என்று பெயர் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். வராக புராணம் மற்றும் மார்க்கண்டேய புராணத்தில் சேஷாச்சல மலைகளுக்கு நடுவே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முதியவர் இந்த தீர்த்தத்தில் குளித்த பிறகு 16 வயது குமரனாக மாறினாராம். அதனால இந்த தீர்த்தத்திற்கு குமாரதாரா தீர்த்தம் என்று பெயர் வந்ததாக அந்த புராணத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ட்ரெக்கிங் போகக்கூடியவங்க ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் வியர் பண்ணலாம். பட் இந்த ட்ரெக்கிங்காகவே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு நல்ல பேலன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் வியர் பண்ணிட்டு போனால் அது நமக்கு சேஃபாக இருக்கும். ட்ரெக்கிங் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் நீங்கள் பௌர்ணமி கருட சேவாவும் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.